வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்ட்ராய்டு வீடியோ டியூட்டோரியல் தமிழில் பண்ணலான்னு ஒரு ஐடியா. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட லைக் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணோம். அதை வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவும் பண்ணுவோம். ஸோ உங்களோட மோட்டிவேஷன் தான் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். வேறு என்ன சொல்கிறது? ஓகே, சரி வாங்க ஆண்ட்ராய்டு என்விரான்மெண்ட் செட்டப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். developer.android.com போய்க்கோங்க. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இதான் அஃபிஷியல் வெப்சைட். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லேட்டஸ்ட்டாக அவங்க போடுறது ஃபீச்சர்ஸு எல்லாமே போட்டிருப்பாங்க. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ எங்கே போய் டவுன்லோட் பண்ணணும், அப்புறம் டெவலப்பர் கைட்ஸு, சாம்பிள் கோடு எல்லாமே இருக்கும். உங்களோட அப்ளிகேஷனை எப்படி டெஸ்ட் பண்ணணும், குவாலிட்டி கைட்லைன், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கூகுள் ப்ளே ஸ்டோரில், எல்லாமே இங்கே வந்து நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு இப்போதைக்கு கூகுள் ரெக்கமெண்ட் பண்ணுறது மெட்டீரியல் டிசைன், அதுவும் எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எந்தெந்த டிவைஸ்க்கெல்லாம் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் லேட்டஸ்ட்டாக நியூஸு, லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே இருக்கும் இதில். ஸோ இது ஒரு நல்ல வெப்சைட், நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ செட்டப் பார்க்கலாம். டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோங்கிற பேஜுக்கு கீழே வரும். ஸோ நீங்கள் ஹோம் பேஜ்லேருந்து டேரெக்டாக ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ கூட கிளிக் பண்ணி வரலாம். இங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆப்ஷன்ஸு இதுவும் நல்ல என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குதுங்கிறத காட்டுறாங்க. அது என்ன நம்ம டேரெக்டாக ஃபைலையே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மேலே நீங்கள் அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சிஸ்டம் அதுவே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு EXE வேணும்னா EXE, மேக்குனா மேக்குக்கு ஏற்ற ஃபைல் அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓவர்வியூ, விசுவல் லேஅவுட் எடிட்டர், ரொம்ப சிம்பிளாக நம்ம ஈஸியாக டிசைன் பண்ண முடியும். நம்மளோட UI அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம், எந்த பொசிஷனில் வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஏபிகே அனலைசர் இருக்குது. அதை நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளோட இதெல்லாம் சொல்லும், எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, எங்கெங்கே சைஸ் அதிகமாக போகுது எல்லாத்தையும் சொல்லும். அதே மாதிரி எமுலேட்டர், கோட் எடிட்டர், பில்டு சிஸ்டம், கிராடல் வந்து நம்மளோட பில்டு சிஸ்டம். கிராடல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது நல்லாயிருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபைல்ஸ் நீங்கள் டேரெக்டாக ஃபைலையே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜிப்பு, EXE, DMG, tar இது வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் காட்டுறாங்க. ஓகே, சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ், மேக், லினக்ஸுக்கெலாம் ஆல்மோஸ்ட் காமனாக தான் இருக்குது. க்ரோம்க்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. விண்டோஸ், மேக்ஸ், லினக்ஸ் எல்லாத்துக்குமே 4GB RAM மினிமம், 8GB ரெக்கமெண்டடு. ஸோ 2GB அவைலபிள் ஸ்பேஸ் மினிமம், 4GB ரெக்கமெண்டடு. OS பார்த்தீங்கன்னா விண்டோஸில் 7, 8, 10, மேக்குக்கு பார்த்தீங்கன்னா OS X, அப்புறம் அதை விட லேட்டஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா 1220x800 மினிமம் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன். ஸோ தென் ஜீனம் 4GB RAM மினிமம், 8GB ரெக்கமெண்டட். க்ரோம்க்கு பார்த்தீங்கன்னா 8GB RAM மினிமம், 4GB அவைலபிள் டிஸ்பிளேஸு, 1220x800 மினிமம் ரெசல்யூஷன். அவங்களே சப்போர்ட் பண்ண டிவைஸ் லிஸ்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, வாட்ஸ் நியூ இது ஒன்றும் இல்லைங்க. லேட்டஸ்ட்டாக அவங்க ரிலீஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வெர்ஷனில் என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்ளை சேஞ்சஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் லாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஏதாவது கோட் சேஞ்சஸ் இருந்தாக்கா ரன் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபுல்லாக ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ ரீஸ்டார்ட் ஆகாது, டைரெக்டாக அப்ளை ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்குறாங்க, அது பண்ணிக்கலாம். அப்புறம் கோட் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் சாம்பிள் ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. லின்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி
செக் பண்ணிவிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. எங்கே வார்னிங் இருக்குது, எரர் இருக்குது, டு டூ எங்கே பண்ணாமல் இருக்கிறீங்க, அது எல்லாத்தையும் அவங்க வந்துட்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் இன்டெலிஜென்ஸ். ரபஸ்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் பில்டு சிஸ்டம். உங்களோட கிராடல் தான் உங்களோட பில்டு சிஸ்டம். அதில் நீங்கள் வந்துட்டு லோக்கல் லைப்ரரி, ஹோஸ்டட் லைப்ரரி எது வேணாலும் போட்டுக்கலாம். அதான் ரபஸ்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் பில்டு சிஸ்டம்னு சொல்கிறாங்க. டிபெண்டன்சியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டிசைன்டு ஃபார் டீம்ஸ் அப்படிங்கிறது வெர்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ ஜிட்டப், சப்வெர்ஷன் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்டிமைஸ்டு ஃபார் ஆல் ஆண்ட்ராய்டு டிவைசஸ், ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸு, டேப்லெட்ஸு, வியர், டிவி எல்லாத்துக்குமே இது வந்து சப்போர்ட்டு. சப்போஸ் நம்ம பெரிய பெரிய அப்ளிகேஷன், கேமிங் மாதிரி அப்ளிகேஷன்லாம் பண்ணணும்னா நம்மளுக்கு என்டிகே சப்போர்ட் தேவைப்படும். C++ல் இருக்கிற கோடை யூஸ் பண்ணால் நம்மளோட அப்ளிகேஷன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தான் என்டிகே சப்போர்ட்டு. ஃபயர்பேஸ் அண்ட் க்ளவுட் இன்டகிரேஷன். ஃபயர்பேஸுங்கிறது அதே மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கூகுள் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிட்டா அதில் வந்து டேட்டா பேஸ், அனலிட்டிக்ஸ், ஆத்தென்டிகேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லேஅவுட் எடிட்டர், ஐபிக் அனலைசர் எல்லாமே புதுசாக கொடுத்துருக்குறது தான். வெக்டார் அசெட் ஸ்டுடியோ, நம்ம வந்து எஸ்விஜி, பிஎஸ்டி ஃபைல் கூட போட்டுக்கலாம். அதான் வெக்டார் அசெட் ஸ்டுடியோ. யூசர் கைடு, மீட் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ. ஃப்ளெக்சிபிள் கிராடல் பேஸ்ட் பில்டு சிஸ்டம், ஃபாஸ்ட் அண்ட் ஃபீச்சர் ரிச் எமுலேட்டர். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க. Extensive tools for frameworks, lint tools for catch performance, usability, version compatibility, C++ and NDK support. Project structure, application manifest, Java, resource, Gradle scripts. இதான் நம்மளோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். நீங்கள் அந்த வியூவை மாற்றினீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கிற வியூ, அப்புறம் ப்ராஜெக்ட் வியூ எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். யூசர் இன்டர்ஃபேஸ், டூல் பார், நேவிகேஷன் பார், ப்ராஜெக்ட் வியூ, டீபக்கர், அந்த இதுன்னு எல்லாமே என்னென்ன இருக்குதுன்றத சொல்கிறாங்க ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில். ஸ்டேட்டஸ் பார், எடிட்டர் விண்டோ, ஓகே, டூல் விண்டோஸ். நம்ம வந்துட்டு நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாலும் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. கமாண்ட் லைன் டூல்ஸ், ஷார்ட்கட்ஸ், கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்லாம் அங்கே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வேணும்னா இதையும் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மவுஸ் யூஸ் பண்ணுறத விட கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு இன்னும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். என்டர் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட் அப்படிங்கிறது உங்களோட டூல் பார் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிட்டு எடிட்டர் விண்டோவை மட்டும் ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வர்றது. நீங்கள் வேணும்னா அதையும் பண்ணிக்கலாம். கோட் கம்ப்ளீஷன், கண்ட்ரோல் ஸ்பேஸ், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ். கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா அந்த லைன் ஃபுல்லாக அதுவே ஆட்டோ ஃபில் ஆகிடும். ஃபைண்ட் சாம்பிள் கோட், ஃபைல், நியூ, இம்போர்ட் சாம்பிள் போனீங்கன்னா ஒரு விண்டோ வரும். அதில் உங்களோட சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் கூட எடுத்து டுட்டோரியல் மாதிரி பார்த்துக்கலாம். அதை நீங்கள் டேரெக்டாக எப்படி ஒர்க் பண்ணுறது, என்னென்ன கோட் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். நேவிகேஷன் பிட்வீன் விண்டோஸ், நிறையா கமாண்ட் லைன் டூல்ஸ், கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டைல் அண்ட் ஃபார்மேட்டிங், கண்ட்ரோல் ஆல்டிஎல் அடிச்சிங்கன்னா உங்களோட கோட் ஃபார்மேட் ஆகிடும். அதான் ஸ்டைல் அண்ட் ஃபார்மேட்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளோட ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு டுட்டோரியல் மாதிரி. வெர்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ எப்படி வெர்ஷன் கண்ட்ரோல் எனேபிள் பண்ணுறது அப்படின்றது தான். விசிஎஸ், ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ விசிஎஸ் மெனுவிலேருந்து எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கிராடல் பில்டு சிஸ்டத்தை பற்றி ஒரு ஓவர்வியூ, அது எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்றது தான். பில்டு வேரியன்ட்ஸ் அப்படின்னா நம்ம வேறு டிஃப்ரெண்ட் பில்டு கூட நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஃப்ரீ வெர்ஷன், பெய்டு வெர்ஷன் அந்த மாதிரி. மல்டிபிள் ஏபிகே சப்போர்ட், அதை வந்து டிஃப்ரெண்ட் சைஸு, ஃபோனோட சைஸ் அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வேறு ஏபிகே கூட ஜென்ரேட் பண்ணலாம். ரிசோர்ஸ் ஷிங்கிங் அப்படிங்கிறது நம்ம ஏதாவது யூஸ் பண்ணாத ரிசோர்ஸ் நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் சைன்இன்க்கு தேவையானதெல்லாம் எடுத்து போட்டிருக்கோம், அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணல அப்படின்னா அதை வந்து ஷ்ரிங்க் பண்ணி அந்த சைஸை அதை வந்துட்டு அதை யூஸ் பண்ணாமல் நம்மளோட ஏபிகே வரும். ஸோ சைஸ் ரெடியூஸ்ட் ஆகிடும், அதோட சைஸ் எல்லாம் ஏபிகேவில் வராது.
இன்லைன் டீபக்கிங் இருக்குது நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில். ஸோ அதுவும் சொல்கிறாங்க. டீபகர் வந்துட்டு அதே மாதிரி டெப்த் வரைக்கும் போகலாம், அந்தளவுக்கு நல்ல டீபகர். பர்ஃபார்மன்ஸ் ப்ரொஃபைலர், அதில் வந்துட்டு நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கலாம். ஹீட் டம்ப்பு, மெமரி ப்ரொஃபைலர், டேட்டா ஃபைல் அக்சஸ், கோட் இன்ஸ்பெக்ஷன். அந்த லிங்க் தான் நம்மளோட கோட் இன்ஸ்பெக்டர். annotations in Android Studio, long message, performance profiling. Okay, install Android Studio. சப்போஸ் நம்ம exe டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் சரி, zip டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் சரி, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த வெப்சைட் வந்துட்டு கொஞ்சம் டெப்த்தாக கூட படிச்சுக்கோங்க. exe இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா டேரெக்டாக டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடலாம். எஸ்டிகே இன்ஸ்டால் பண்ணுறாங்க, ஆண்ட்ராய்டு எஸ்டிகே. அதே மாதிரி மேக்குக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற ஒரு வீடியோ. இந்த மாதிரி லினக்ஸு எல்லாத்துக்குமே இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. Chrome OS. ஓகே, மைக்ரேட் டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. அது ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து எக்லிப்ஸ் சப்போர்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யாரும் இன்னும் எக்லிப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தால் எக்லிப்ஸ் ப்ராஜெக்ட் இருந்தால் அது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் எப்படி மைக்ரேட் பண்ணுறது அப்படின்றது தான் அந்த பேஜில் கொடுத்துருக்குறாங்க. சரி, தேவைன்னா பார்த்துக்கோங்க, அது நம்மளுக்கு தேவைப்படாது. கான்ஃபிகர் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து அதுவே எல்லாத்தையும் செக் பண்ணிக்கும். ஜேடிகே, ரேம் சப்போர்ட்டு, ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸ் சப்போர்ட்டு, அது இதுன்னு எல்லாத்தையுமே அதுவே பண்ணிடும். அதை விட எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா இந்த பேஜில் கீழே அந்த மாதிரி விஎம் ஆப்ஷன்ஸு, ப்ராப்பர்ட்டிஸு இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு எவ்வளோ மெமரி அப்டேட் பண்ணுறது, அது இதுன்னு, யூஎஸ்பி டிரைவர், ஸோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நம்மளோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வேணால் நம்ம எடுத்து எடிட் பண்ணிக்கலாம். ஹீப் சைஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ நம்ம இப்போ ஒரு பெரிய அப்ளிகேஷன், கேமிங் மாதிரி நம்ம ஒரு பெரிய அப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஹீப் சைஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அப்படி இல்லை நம்மளோட ரேம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது, ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. மெமரி செட்டிங்ஸு, ஐடி, ப்ராப்பர்ட்டிஸ் அப்டேட் பண்ணுறது எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஜேடிகே வெர்ஷன், ஜாவா வெர்ஷன் என்ன மாற்றிக்கலாம். ஓகே, இதெல்லாம் தேவைப்படாது, தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. ரெபாசிட்டரி இதெல்லாமே டிஃபால்ட்டாகவே கான்ஃபிகர் ஆகிருக்கும். ஓகே, கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். ஓகே, சரி பார்க்கலாம். கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கீபோர்டோட ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதான் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். நம்ம என்ன நிறைய மவுஸே யூஸ் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ ஷார்ட்கட்ஸ் இருக்குது.
அக்சசிபிலிட்டி ஃபீச்சர்ஸ், அது ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குது, இதெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் அக்சசிபிலிட்டி ஃபீச்சர். அதுவும் நீங்கள் வந்துட்டு வேணும்னா பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. நம்மளோட ஆண்ட்ராய்டு ஐடியை வந்துட்டு அப்டேட் பண்ணுறது, ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்துட்டு அப்டேட் பண்ணுறது, கேனரி சேனல் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறதுலாம் எடுத்து யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன நம்ம எடுத்துக்கலாம். பட் அதெல்லாம் தேவையில்லை. ஸோ டிஃபால்ட்டாகவே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்ட்ராய்டு வீடியோ டியூட்டோரியல் தமிழில் பண்ணலான்னு ஒரு ஐடியா. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட லைக் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணோம். அதை வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவும் பண்ணுவோம். ஸோ உங்களோட மோட்டிவேஷன் தான் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். வேறு என்ன சொல்கிறது? ஓகே, சரி.